ஹலோ குழந்தைகளா! இப்போ நம்ம வேறு ஒரு கதை பார்க்க போகிறோம். இது ராமாயணம் ரிலேட்டட் கிடையாது. இது பொதுவான ஒரு கதை சொல்ல போகிறேன். இது யாரோட கதைன்னா ஆண்டாள் பற்றிய கதை. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன நடக்குது? மார்கழி மாதம் நடக்குது. மார்கழி மாதம் கடவுளுக்கெல்லாம் ரொம்ப உகந்த மாதம் இது. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பெரியவங்கள்லாம் எர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்து வாச தெளித்து கோலம் போட்டு அதில் பூசணி பூவை சாணியில் வச்சு அது மேலே பூவை வச்சு 2 பக்கம் விளக்கேற்றி வைப்பாங்க. 6 மணிக்குள்ளே சூரியன் வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிப்பாங்க. முடிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி நிறைய நைவேத்தியமெல்லாம் வச்சு என்னென்ன பூஜை பண்ண முடியுமோ அத்தனை பூஜையும் பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் எவ்வளோ பூஜை பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். சரி, ஏன் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஆண்டாள் கதை சொல்கிறேன்னா, ஆண்டாள் திருப்பாவை பாடியிருக்காங்க. அதுக்கு பேர் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதுதான் அதனால் இந்த பாவை நோன்பு பாடிய இந்த ஆண்டாள் கதையை இந்த மார்கழி மாதம் அவங்க பாடின பாட்டெல்லாம் பாடுவாங்க. அதனால் இந்த ஆண்டாள் கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த ஆண்டாள் யார்? அவர்கள் சிவனோட தொண்டர்களுக்கு பேர் நாயன்மார்கள். சரி, இவங்களுக்கு விஷ்ணுவோட தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவோம்? அடியார், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேரில் ஒருத்தர் தான் யாருன்னாக்க இந்த நம்ம ஆண்டாள். ஸோ இந்த ஆண்டாள் யார் அப்படின்னாக்க ஒரு பெரிய விஷ்ணு பக்தராக இருந்தார். அவர் பேர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு தான் இந்த ஆண்டாள். சரி, இந்த ஆண்டாள் சின்ன வயசுலேருந்தே இவர் என்ன பண்ணுவார், தன்னோட பொண்ணுக்கு விஷ்ணுவை பற்றி கண்ணனை பற்றி எல்லா விதமான கதைகளும் சொல்லிகிட்டே வருவார். அவர் டெய்லி அப்படியே சொல்லி சொல்லி அதை அப்படியே பொண்ணை வளர்த்துக்கிட்டே வர்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் விஷ்ணு பக்தர் இல்லையா, விஷ்ணுவுக்கு தேவையான எல்லா கைங்கரியங்களும் இவர் செய்வார். அதனால என்ன பண்ணுறாரு, தன்னோட வீட்லேயே ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பேர் நந்தவனம் சொல்லிட்டு பேர். அந்த நந்தவனத்தில் எல்லா விதமான பூக்களையும் பூச்செடிகளையும் வளர்த்து அதில் வர்ற பூவெல்லாம் எடுத்து கட்டி மாலையாக தொடுத்து டெய்லி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி கொடுக்கும்பொழுது டெய்லி இந்த பூ கட்டும்பொழுது என்ன செய்வார், தன்னோட பொண்ணையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஆண்டாளையும் வச்சுட்டு விஷ்ணு கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டே வரும். அதனால என்னாச்சு, அவங்களுக்கு விஷ்ணுவோட கதையை கேட்டு 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 நம்ம என்ன பண்ணணும், விஷ்ணுவை தான் நம்ம கல்யாணம் செஞ்சுக்கணும், மனிதர்களை கல்யாணம் செஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். இப்படி இருக்கும்பொழுது அவள் என்ன பண்ணுவாள், டெய்லி அவங்க அப்பா பூ மாலை கட்டி வைக்கிறார் இல்லையா, அந்த மாலையை தான் கழுத்தில் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, அழகு பாப்பா கண்ணாடி பார்த்துட்டு இந்த மாலை நல்லா இருக்குது, விஷ்ணுக்கு அரங்கனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சிடுவாள். ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாள், டெய்லி இந்த மார்கழி மாதம் வந்தது இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாள், தன்னோட தோழிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு, நான் சொன்னல விடிகாலையில் எழுந்து எல்லா வேலையும் குளிச்சுட்டு செய்யணுன்ட்டு, அதனால விடிகாலையில் தன்னோட தோழிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து, அங்கே திருச்சி தானே, திருச்சியில் காவேரி ரிவரில் போய் குளிக்கிறதுக்கு போவாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஒவ்வொரு பாட்டாக பாடிட்டு போவாங்க. அந்த பாட்டு தான் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அந்த திருப்பாவை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு பாடிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு பாட்டு, அந்த 30 நாளும் 30 நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அதே போல் இந்த ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா இந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டா இல்லையா, அந்த கழுத்தில் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறத பார்த்த உடனே இந்த மாலையை நம்ம தினம் நம்ம சாமிக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், கடவுள் என்ன தப்பாக நினச்சிட்டு போகிறாரோ, நம்மளை என்ன பண்ணுவாரோன்ட்டு ரொம்ப பயந்துட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட ஏமா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறா. அப்பா சொல்வா, இல்லை எனக்கு கடவுளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால கடவுளுக்கு நான் போட்டுட்டு கொடுத்த மாலை போட்டால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு அன்றைக்கி ராத்திரி தூங்கும்பொழுது கடவுள் சொல்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் டெய்லி இனிமேல் அவள் மாலை போட்டுட்டு கொடுத்த மாலையை தான் நான் போட்டுப்பேன், அதனால அவளுக்கு பேர் சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் அவளுக்கு. ஏன்னா அவள் மாலையை கழுத்தில் போட்டுட்டு சூடி கொடுத்த, சூடினா போட்டுக்கிறது, கொடுத்த சுடற்கொடி, அதனால் ஒரு பெண், அதனால் அவளுக்கு அந்த மாதிரி சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆண்டாளில் தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு அந்த பொண்ணை நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அதே போல் மாலையெல்லாம் கட்டி மாலையை போட்டுக்கிட்டு ஆண்டாளையும் அழைச்சிட்டு எல்லோரும்
கோவிலுக்கு போகிறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கத்துக்கு போகிறாங்க. அப்படி போய் நிற்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு கடவுள் அம்சமாக வந்து கடவுள்கிட்ட மாயமாக மறைஞ்சி போயிடுறா. யார்? ஆண்டாள். கடவுளோட ஐக்கியமாயிடுறா. அதனால இந்த திருப்பாவை நோன்பு பாடி தான் மனசில் யாரை கணவராக வரணும்னு நினச்சாலோ அவரையே தன்னோட கணவராக அவள் அடைஞ்சிட்டா. இது மார்கழி மாதம் இது அதனால ரொம்ப புண்ணியமான மாதம். அதனால இந்த ஆண்டாள் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னாக்கா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. அதனால தான் ஆடி பூரமும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மார்கழி மாதமும் இந்த கடவுளோட ஐக்கியமானதுனால இந்த மார்கழி மாதமும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. எல்லாருக்கும் பிடிச்சதா இந்த கதை? எல்லாருக்கும் பிடிச்சதுனாக்கா எல்லோரும் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கதையோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.